குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பு இயல் 3 அதில் உரைநடை பார்க்க போகிறோம். உரைநடையில் நமக்கு ஏறு தழுவுதல், ஏறுனா காளை அப்படின்னு அர்த்தம். சரியா? காளை மாடை அடக்கிறத பற்றி தான் இந்த உரைநடையில் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளத்தின் சீர் அப்படின்றதுல, அதாவது இந்த இயல் 3ஓட பொது தலைப்பு உள்ளத்தின் சீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. இது கற்றல் நோக்கங்கள். இந்த இயலை கற்பதனால என்ன நோக்கங்கள் அப்படின்றது தான் இந்த கீழே இருக்க பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. தமிழர்களின் பண்பாடு அசைவுகளை உணர்ந்து பின்பற்றுதல், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அற உணர்வை வெளிப்படுத்தும் வீர விளையாட்டென ஏறு தழுவுதலை ஏற்றல், ஏறு தழுவதோட சிறப்புகளை பற்றி உரைநடையில். தொல்லியல் எச்சங்களை துணைப்பாடத்திலையும் விரிவானத்திலையும் விழாக்கள் பண்பாட்டின் தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருபவை என்பதை செய்யுள் வகையிலும் பட்டிமன்றம் அந்த சொல்லோடைய மற்ற சில செய்திகளையும் நம்ம இந்த இயல் முழுவதும் பார்க்க போகிறோமா. இப்போ உரைநடை. ஏறு தழுவுதல் அப்படின்றதுல நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நுழையும் முன் அதில் என்ன இருக்குன்னா, அந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சரியா? சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க. வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள். வீரம் சரி, ஏறு தழுவுதல், அதாவது இந்த விளைச்சல்னா உழுவுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே மாடு தான் அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முல்லை மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர்தம் வாழ்வோடு பின்னி பிணைந்து பண்பாடாகி உள்ளது ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு, இளைஞர்களின் வீரத்தை பெருமிதப்படுத்தும் பண்பாட்டு நிகழ்வு. இது நூற்றாண்டுகள் பல கடந்தும் தமிழர்தன் அடையாளமாகவே நிறுவப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது தமிழர் வரலாறு. பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும், ரொம்ப பழமையான பண்பாட்டு நாகரிகங்களையும் இலக்கிய வளமையும் வாய்ந்தது தான் இந்த தமிழருடைய வரலாறு. இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்கள், அதாவது இயற்கைகள், மரம் செடி கொடி இவைகளை சார்ந்தும் மற்ற உயிர்களையும் இணைந்து வாழ்ந்தனர் நம்மளுடைய சங்ககால தமிழர்கள். இதற்கு சங்க இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல் நிகழ்வாகும். இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் அப்படின்ற தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சங்க இலக்கியமான கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லை நில ஆயர்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வு அவர்களின் வீரத்தினை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. கலித்தொகையில் சில வரிகளில் ஏறு தழுவுதல் பற்றி அந்த அடிகள் கொடுத்துருக்காங்க. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். எழுந்தது துகள், அந்த காளையானது சீறிக்கொண்டு வரும்போது துகள், தூசிகள் எல்லாம் படர்ந்து எழுந்தன. ஏற்றனர் மார்பு, வீரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னோட வீர மார்பை நிமிர்த்தி அந்த காளையை அடக்க முயன்றனர் என்று முல்லைக்கலையில் ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் காட்சியை நம் கண்முன்னே நிறுத்துகின்றன. காளைகளின் பாய்ச்சல் பற்றியும் கலித்தொகை கூறுகிறது. காளை எப்படி பாயுது அப்படின்றதையும் சில வரிகள் கூறுது. திமில் பெருத்த காளைகள் பல காலாலே தரையை கிளறி புழுதியை எழுப்பின. சில நிலத்தை நொறுக்கின. சில தம்முள் முரண்பட்டு ஒன்றோடொன்று எதிர்த்து கொண்டன. சில மண்டியிட்டு பாய்ந்தன. இந்த காளைகள் மிடுக்குடனும் வீரத்துடனும் போருக்கு செல்லும் மருத நிலத்து போர் வீரர்களை நிகர்ந்தனவாக இருந்தன. இதனை கலித்தொகையில் சில அடிகள் பாருங்க. நீரு எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்பவையாய் துளங்கு இமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன என்று கலித்தொகை விவரிக்கிறது. அதான் இப்போ கீழே நம்ம பார்த்தோம்ல, திமில் பெருத்த காளைகள் பல காலாலே தரையை கிளறி புழுதி எழுப்பின. இந்த அடிகளுக்கான பொருள் தான் அந்த முன்னாடி நம்ம பார்த்த வரிகள். கலித்தொகை தவிர சிலப்பதிகாரம் அப்படின்ற இலக்கியத்திலும் புறப்பொரு வெண்பா மலை என இலக்கண நூலிலையும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டது. ஏறு தழுவுதல் பற்றி பிற்கால சங்க இலக்கியங்களில் ஒன்றான பள்ளு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன.
சிற்றிலக்கியங்களில் ஒன்றான பள்ளு இலக்கியத்திலும் குறிச்சிருக்காங்க. எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பள்ளு பதிவு செய்துள்ளது. உங்களுக்கு மேபி 1 மார்க்கில் வந்து எந்தெந்த இலக்கியங்களில் வந்துட்டு ஏறு தழுவுதல் பற்றிய செய்திகள் உள்ளன அப்படின்னு கேட்கலாம். இலக்கண நூல் எந்த இலக்கண நூல்னு கேட்கலாம். சரிங்களாமா? அடுத்தது தொல் சான்றுகள் கொடுத்துருக்காங்களா? ஏறு தழுவுதல் பற்றி குறித்த நடுக்கற்கள், புடைப்புச் சிற்பங்கள் தமிழகத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சேலத்தில், உசிலம்பட்டியில், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு தேனி மாவட்டம் மயிலாடுபாறை இந்த மாதிரி இடத்துகளில் வந்துட்டு இப்போ மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார் கல் ஒன்று உள்ளது. எங்கள் சேலம் மாவட்டத்தில். சரிங்களா? அதாவது கோவுரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு என்பது அந்நடுக்கல் பொறிப்பு. அதாவது கருவந்துறை என்னும் ஊரில் எருதோடு போராடி இறந்து பட்டவனுக்காகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய பெரிய பயல், அதாவது அவங்களுடைய மகன் எடுத்த கல்லு தான் நடுக்கல் அப்படின்ற பொருள். சிறிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அப்படின்ற இடத்துக்கு அருகில் கரிக்கையூர் அப்படின்ற இடத்துல காணப்பட்டுச்சு. அதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உசிலம்பட்டிக்கு அருகே, அதாவது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வந்து ஒரு ஓவியம், அதாவது திமிழுடன் கூடிய காளை ஒன்றே ஒருவர் அடக்குவது போன்ற ஓவியமும், அடுத்து தேனி மாவட்டம் மயிலாடுபாறையில் உள்ள சித்திரக்கல் புடவில் அப்படின்ற இடத்துல திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் காளை முக்கிய பங்கு வகிக்கின்றது. இம்மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டதை அகழ்வாய்வில் கிடைக்கப்பட்ட சான்றுகள் வாயிலாக அறிகிறோம். சிந்துவெளி அகழாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவத மகாதேவன் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். ஐராவத மகாதேவன் எந்த நாகரிக வரலாற்றில் எந்த இடத்துல எந்தோடைய அகழ்வாயில் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட், பண்பாட்டு அடையாளம். ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும், முல்லை நிலனா காடும் காடு சார்ந்த மக்கள், மருத நிலத்து வேளாண் குடிகள், மருத நிலம்ன்றப்ப வயலும் வயல் சார்ந்த இடம், வேளாண் தொழில் உற்பத்தியோடும், பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து, பாலை நிலத்து மக்கள் சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பிணைந்தது. இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சி அடைந்தது. ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டன. சரிங்களா? ஸோ நீங்கள் 1 மார்க்கில் கேட்கலாம். ஏர் பூட்டி பண்ணக்கூடிய அந்த காளைகளுக்கான பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம். தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே மாட்டு பொங்கல். சரியா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்போ எல்லாரும் வந்து அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றதுதான் கொடுத்துருக்காங்க. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மாடை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டு இட்டு மூக்கணாங்கயிறு, கழுத்து கயிறு, பிடி கயிறு இது எல்லாத்தையுமே பழசை நீக்கிட்டு புதுசாக அணிவிப்போம். அது மட்டும் இல்லாமல் மாடுகளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொம்பெல்லாம் வந்து நல்லா சீவி விட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பிசுரை ஃபுல்லாக சீவி விட்டு எண்ணெய் தடவி கழுத்தில் மணியாரம், அதே மாதிரி வெள்ளை வேட்டியோ அல்லது துண்டோ புதுசாக கட்டி விட்டு பூ மாலை அணிவித்து பொங்கலிடுவோம். உழைப்பாளிகளுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்றதுக்கு, உழைப்புக்கு உறுதுணையாக இருந்த இந்த மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்ற விதத்தில் தான் தளிகை பொங்கலை வந்து மாட்டுக்கு ஊட்டி மகிழ்வர். இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக உருக்கொண்டதே ஏறு தழுவதாகும். ஏறு தழுவுதலுக்கு வந்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு பெயர்கள் இருந்திருக்கு. அது பாருங்கள், மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு. சல்லிக்கட்டு அப்படின்றது தான் கரெக்டு. ஆனால் வந்து பேச்சு வழக்கில் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம மதுரையை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஜல்லிக்கட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம்.
ஜல்லி அப்படின்னா மாட்டோட கழுத்தில் கட்டியிருக்க வளையத்தினை குறிக்கும். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்க புழக்கத்தில் பழகிக்கிட்ட அந்த நாணயங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, துணியில் முடிஞ்சு மாட்டோட கொம்பில் கட்டிடுவாங்க. யார் அந்த மாடை அடக்குறாங்களோ அந்த காசு, அந்த பண முடிப்பு வந்து அவங்களுக்கு தான் அவங்களுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி. ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும். தமிழருடைய பண்பாடு அதாவது எங்கே அப்படின்றத பாருங்கள். மேலை நாடுகளில் குறிப்பாக அதாவது தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில், அவங்களுக்கு தேசிய விளையாட்டு ஸ்பெயினில் 1 மார்க்கில் கேட்கலாம். ஸ்பெயின் நாட்டிற்கு தேசிய விளையாட்டு எது அப்படின்னு கேட்கலாமா? அல்லது தேசிய விளையாட்டை கொண்ட தேசிய விளையாட்டை காளை சண்டையாக கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்கலாம். காளையை கொண்டு அடக்குபவரை, அதாவது கொன்று அடக்குபவனே வீரனாக கருதப்படும். இவ்விளையாட்டில் வந்து அவன் ஆயுதங்களை பயன்படுத்திக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த வீரன். ஆனால் வந்து இந்த விளையாட்டில் வந்துட்டு காளையானது கண்டிப்பாக இறந்துருக்கணும். அப்போ ஏன் அப்படி செஞ்சுருக்காங்கன்னா, ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காளை விளையாட்டு மனிதனுக்குள்ளே இருந்திருக்க அவனுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற அந்த வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துறதுக்காக அந்த விளையாட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவு அப்படி இல்லை. எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதை வந்து நம்ம கடவுளாக வழிபடுறோம். அந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், வழிபடுவோம். அதை வந்து வழிபட்டு அந்த போருக்கு அனுப்பிச்சி விடுவோம். போரில் வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறையும் அதை வந்து வழிபடுவாங்க. எவராலும் அடக்க முடியாத காளையும் இன்றைக்கு உண்டு. காளை வெற்றி பெற்றதாக அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குவவரே வீரராக, எந்த ஒரு ஆயுதமும் இன்றி தன்னுடைய உடல் பலத்தால் மட்டும் அடக்குறவங்க தான் உண்மையான வீரர் அப்படின்றது நம்மளுடைய மரபு. அதே மாதிரி இப்போ வந்து யாராவது வந்து காளை வந்து எல்லாத்தையும் இது பண்ணி அதுதான் வின் பண்ணுச்சு அப்படின்னா, அந்த காளையை வளர்த்தவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சு மதுரை மாவட்டத்திலே பார்த்திங்கன்னா காளையை வளர்க்குறவங்க அந்த ஜல்லிக்கட்டில் வந்துட்டு காளை வெற்றி பெற்றுச்சுன்னா நிறைய பரிசுகள் வாங்குவாங்க. அண்டா இந்த மாதிரி நிறையா குத்து விளக்கு இந்த மாதிரி பரிசுகள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த காளையை வளர்த்தவங்களுக்கு அது ஒரு சிறப்பு. நம்மளோட கடமை என்ன அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மை உடையது. பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையும் வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடாகும். நம் முன்னோரின் இத்தகைய பண்பாட்டு கூறுகளை பேணி அப்படின்னா பாதுகாத்து, ரொம்ப அரவணைச்சு பாதுகாத்து நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். அதை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருவரின் கடமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏறு தழுவுதல் நம்ம பண்டைய நாகரிகத்தோடு எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மேலை நாடுகள்லையும் அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், மற்ற இலக்கணங்களில் சிற்றிலக்கியங்களில் எப்படி இந்த அடிகள் பயின்று வந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். நம்ம வந்து எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தாமல் தமிழர்கள் அன்பால் இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக ஆயுதங்கள் இன்றி அரவணைச்சு அந்த மாட்டை அடக்குறோம் அப்படின்றதையும் பார்த்தோம். நம்மளுடைய கடமைகள் என்ன அப்படின்றதையும் இந்த லெசனில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கான ஆக்டிவிட்டி குறுக்கெழுத்து புதின்னு இருக்கா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 85ல் நீங்கள் இந்த லெசன் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் மிஸ்ஸுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.